இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு சமோசா தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். சமோசானா நம்ம எப்பயுமே பண்ணுவோமே அந்த மாதிரி சமோசா கிடையாது. இது கொஞ்சம் வித்தியாசமான முறையில் இருக்கும். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சமோசாவுக்கு 200 கிராம் மைதா எடுத்திருக்கேன். மைதா இல்லைன்னா கோதுமை மாவு ரெண்டில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். மாவு பிசைஞ்சு வச்சுட்டு மசாலா அப்புறம் ரெடி பண்ணிக்கலாம். தேவையான உப்பு, கலந்துட்டு தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவை இது போல் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. இப்போ இதை மூடி வச்சிடலாம். அதுக்கடுத்து இப்போ இதில் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு மசாலா பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, பொரிஞ்சுனே ஒரு பெரிய வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதக்கிட்டு எடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதையும் நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு போட்டு வதக்கியாச்சு. அடுத்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சம். நான் இதில் கருவேப்பிலை மல்லித்தலை எதுவுமே நான் யூஸ் பண்ணிக்கல. உங்களுக்கு நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க மல்லித்தலை கருவேப்பிலையெல்லாம். நான் இதில் கருவேப்பிலை மல்லித்தலையெல்லாம் சேர்த்துக்கல. கொஞ்சம் அந்த மசால் வாடை போகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றி வதக்கினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் 2 உருளைக்கிழங்கை வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு சமோசா தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் உருளைக்கிழங்கு அதிகம் கம்மி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இப்போ 200 கிராம் மாவுக்கு பிசைஞ்சதால் 2 உருளைக்கிழங்கு மட்டும் சேர்த்துக்கிட்டேன். இப்போது மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்துக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டு நல்லா கலந்தாச்சு. ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்துக்கு இது போல் நல்லா அமுத்தி பிசைஞ்சிங்கன்னா நல்லா உருளைக்கிழங்கு மசாலோட சேர்ந்துடும். இந்த அளவுக்கு போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஆறட்டும். நம்ம சமோசாவுக்கு சீட் ரெடி பண்ணிடலாம். மசாலா ரெடி பண்ணியாச்சு. மாவை தேய்ச்சிக்கலாம். ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்றி பிசையக்கூடாது மாவை. நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி மாவு எடுப்போமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசெல்லாம் இருக்க வேண்டாம், சின்னதாகவே போதும். இந்த அளவுக்கு அதை மாவு போட்டு தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி சப்பாத்திக்கு நம்ம மாவு தேய்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி உருட்டிட்டு இந்த ஓரத்தில் மசால் வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு மசால் வச்சுட்டு இப்போ உருட்டிக்கலாம். ஒரு 2 சுற்று இந்த மாதிரி சுற்றிட்டோம்னா மசால் வெளியில் வராது. அடுத்து ஒரு கோடு போட்டுக்கலாம். ஃபுல்லுமே கோடு போடக்கூடாது, பாதியிலே நின்றணும். ஃபுல்லுமே கோடு போட்டிங்கன்னா அது பிரிஞ்சு வந்துடும். அதனால் இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. கொஞ்சம் மைதா மாவில் கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். இப்போது மறுபடியும் சுருட்டிக்கலாம். இது வரைக்குமே சுருட்டி எடுத்துக்கலாம். மைதா மாவை தொட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஏன்னா பிரிஞ்சு வராமல் இருக்கணும் இல்லையா மசாலா, அதுக்காக தான். இந்த மாதிரி ஒட்டிக்கும். இந்த 2 பக்கமும் கவர் பண்ணிவிட்டு இப்படியே கூட நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இல்லை நமக்கு கொஞ்சம் ரவுண்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படியே ரவுண்டு பண்ணிக்கலாம். பார்த்து மெதுவாக ரவுண்ட் பண்ணணும். ஏன்னா அந்த பக்கம் மசால் இருக்கு இல்லையா, அதனால் இந்த மாதிரி ரவுண்டு பண்ணிவிட்டு இந்த மைதா மாவை இப்படி வச்சிடணும். வச்சிட்டிங்கன்னா 2 பக்கமும் ஒட்டிக்கும். இப்போ ஒட்டிடலாம். இது போல் ஒட்டிட்டிங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டாக வந்துடும். இது போல் பண்ணிவிட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது போல் தேய்ச்சிருக்கேன். தேய்ச்சிட்டு இது இந்த ஓரக்கல்ல இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம்.
எடுத்துகிட்டு இப்போ மசாலா ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஒரு சுத்தில் இந்த போல் 2 சுற்று இப்படி பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கோடு போட்டுக்கலாம். இப்படி பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே சுற்றிடலாம். இப்படி நல்லா டைட்டாக சுற்றுங்க. இப்படி பண்ணிவிட்டு இதை நம்ம அதே போல் போட போகிறதில்ல. இது வேறு மாதிரி, ஒன்று ரவுண்டாக போட்டுக்கலாம், ஒன்று இந்த மாதிரி போட்டுக்கலாம். நல்லா அமுத்திட்டு இந்த 2 கார்னரில் இருக்கு இல்லையா, அதை நல்லா அமுத்தி விட்டுடலாம். இந்த மாதிரி வெளியில் மசால் வந்து வெளியில் வரக்கூடாது, அதுக்காக. இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது 2ஐயும் இப்படி எடுத்து வச்சுருக்கேன். இதே போல் நான் 2 டிசைனில் போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு இதில் 2ல் எது ஈஸியாக இருக்கோ அதை செஞ்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு, பொரிச்சு எடுத்துடலாம். அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். அப்போ தான், ஏன்னா உள்ளே வந்து நம்ம பச்சையாக தானே மாவு வச்சுருக்கோம், அதனால் கொஞ்சம் பொறுமையாக வெந்துச்சுன்னா உள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா வேகும், மேலே கருகாமல். அதனால் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிட்டேன் நான். இப்போ 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வெந்துருச்சு. எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். அடுத்து இதை போட்டுக்கலாம், இன்னொன்று போட்டுக்கலாம். லாப்ஸ்டர் எடுத்துடலாம். இப்போது சமோசா சூப்பராக பண்ணியிருக்கோம். எப்பயுமே நம்ம ஒரே மாதிரி தான் சமோசா செய்வோம். இந்த மாதிரி ரிங் டைப்லேயும் நம்ம சமோசா பண்ணலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லாப்ஸ்டர் அஸ்மா சொன்ன மாதிரி ஒரு லாப்ஸ்டர் மாதிரியும் ஒரு சமோசா பண்ணியாச்சு. இது போல் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் நீங்களும் சமோசா செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பராக உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். நம்ம மாவு வந்து நம்ம எண்ணெயில் வேக வைக்கிறதுலையே அந்த மாவு வந்து நல்லா உள்ளே வெந்துடும். சூப்பராக இருக்கும். இது போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்பயுமே ஒரே மாதிரி சமோசா நம்ம சாப்பிட்டுட்ருப்போம். இந்த மாதிரியும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் நம்ம சமோசா செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.